அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். நான் பேசுகிற விஷயம் கிளியராக உங்களுக்கு கேட்குதான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் எடுத்தாங்க. பேசுகிற விஷயங்கள் கிளியராக கேட்குதா உங்களுக்கு? ஏதாச்சும் இஷ்யூ இருக்குதா பேசுகிற விஷயங்கள்ல? எந்த விஷுவல் கிளியராக இருக்குதா அவங்களோட? அல்லது கொஞ்சம் மணி கன்ஃபர்மேஷன் எடுத்தாங்க யாராச்சும்? பேசுகிற விஷயங்கள் கிளியராக கேட்குதா? போர்டு கிளியராக கேட்குதா? வீடியோ கிளியராக இருக்குதா? ஓகே ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தேங்க்யூ. சரி, இப்ப நாங்க பேசிக் கொண்டிருந்தது காசு பாய்ச்சல் கூற்றிட பாடம், ஆக முக்கியமான ஒரு பாடம், நிறைய பேருக்கு டவுட் வர பாடம். ஆரம்ப அறிமுகங்கள் பிரச்சனை ஒன்று இல்லை, நாங்க பேசினோம். ஆரம்ப அறிமுக நோட்ஸை பேசினோம். சரி, இப்ப காசு பாய்ச்சல் கூற்று சம்பந்தமான நோட்ஸ் உங்களுக்கு நான் குரூப்ல போட்டிருந்தேன். அப்ப அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல நேர்முறையான காசு பாய்ச்சல் கூற்று, நேரில் முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று, ரெண்டு வகையில காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்கலாம் என்றதையும் பேசினோம். அப்ப இந்த தயாரிக்கக்கூடிய காசு பாய்ச்சல் கூற்றுல இப்ப நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்கிற ஃபார்மேட் உங்களுக்கு தந்துட்டு எப்படி கேள்வி அணுகணும் என்ற ஒரு சிம்பிளான விஷயத்தை உங்களுக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தந்த. நேற்று தான் இந்த கிளாஸ் நடந்திருக்கணும், நேற்று நடக்க வேண்டிய கிளாஸ் நடக்கல. உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அவசரமான ஒரு வேலைகளுக்காக 8:30 போட்டு இந்த கிளாஸை கேன்சல் பண்ணி நான் போனது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாங்க அந்த பேலன்ஸ் மிஸ் ஆன செஷனை செய்வோம். சரி, அப்ப பாப்போம். 2025ஆம் ஆண்டுல இருந்து நாங்க பார்த்து கொண்டு போவோம். சரி, எந்த வருஷத்துல நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று வந்திருக்குதுன்னு சொல்லி. சரியா, நீங்க வீட்டுல செஞ்சிருப்பீங்க நிறைய பேர். எனக்கு சொல்லுங்க பாப்போம், எந்த வருஷத்துல நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று இருக்குதுன்னு சொல்லி பேசுவோம். 2025 இருக்குதா? 2025 என்ன முறை? நேர்முறையா நேர்முறையா காசு பாய்ச்சல் கூற்று? 2025 நேர்முறை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் 25ல இருந்து, கடைசியா அந்த பேப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2025 நீங்க நேர்முறைன்னு சொல்றீங்க, அப்ப அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆறாவது கேள்வியில ஆனா பகுதி, ஆறாவது கேள்வியில ஆனா பகுதி 2025 நேர்முறை. சரியா, ஓகே. சுரேஷ் பிஎல்சி 31/3/2025. சரி, சுரேஷ் பிஎல்சியின் 31/3/2025 முடிவடைந்த வருடத்துக்கு காசு பாய்ச்சல் கூட்டினை தயாரிப்பதற்கான அதன் புத்தகங்களில் இருந்து பின்வரும் மீதிகள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன இருக்கிறார். கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை பார்ப்போம். வேண்டப்படுவது எல்கேஎஸ் 7 காசு பாய்ச்சல் கூற்றின்படி 31/3/2025 முடிவடைந்த வருடத்துக்கான சுரேஷ் பிஎல்சியின் காசு பாய்ச்சல் கூற்று செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தான காசு பாய்ச்சலை காட்டுவதற்கு நேர்முறையினை பயன்படுத்துக. அப்ப நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று என்று சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்ப நாங்க நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று செய்யறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றதை பத்தி பேசுவோம். 2025ஆம் ஆண்டு பாஸ்ட் பேப்பரை வச்சு நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று எப்படி செய்ய போறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்றது பேசுவோம். ஓகே, இப்போ நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நான் இந்த போர்ட்ல ஃபார்மேட்டை போட்டு அங்கே செய்கையை செய்தேன். சரியா, அங்கே செய்கையை செய்தேன். சரி, இப்படி பிரிச்சு பார்க்கணும். செயற்பாட்டு நடவடிக்கையில் உட்பாய்ச்சல், செயற்பாட்டு நடவடிக்கையில் வெளிப்பாய்ச்சல்,
செயற்பாட்டு காசு உருவாக்கமா பயன்பாடான்னு போட்டுக்கொள்வோம். மைனஸ் வரி மைனஸ் வட்டி செயற்பாட்டு நடவடிக்கையில் தேறிய காசு பாய்ச்சல் அப்படின்னு போட்டுக்கொள்வோம். சரி, இங்கால செயற்பாட்டு நடவடிக்கை உட்பாய்ச்சல்கள் எழுதி கொள்றதுக்கு செய்கை என்று போட்டுக்கொள்வோம். செயற்பாட்டு நடவடிக்கை வெளிப்பாய்ச்சல் எழுதுறதுக்கு ஒரு செய்கையை போட்டுக்கொள்வோம். அதுக்கு பின்னால் ஒரு 5-6 பேரேடு வச்சுக்கொள்வோம். 5-6 பேரேட்டை வச்சுதான் நாங்க செய்ய போறோம். சரி, தேவையான அளவு பேரேடுகளை வச்சு நாங்க கணக்குகளை செய்ய போறோம். சரியா, தேவைப்பட்டா இன்னும் பேரேடுகளை எட் பண்ணி கொள்வோம். சரியா, தேவைப்பட்டா இன்னும் பேரேடுகளை நாங்க எட் பண்ணி கொள்வோம். இப்ப ஒரு நான் 6 பேரேடு வச்சிருக்கிறேன். இப்பதான் கணக்கை ஸ்டார்ட் பண்ற மெத்தட். இப்படிதான் கணக்கு ஸ்டார்ட் பண்ற மெத்தட். சரியா, இப்ப நாங்க பேசுவோம் பாருங்க. சரி, இப்ப நாங்க பேசுவோம். இப்ப நீங்க இப்படி கேள்வி செய்யப்போல ஒன்னாவது தலைப்பு வைக்கணும். தலைப்பு ஒரு புள்ளி கட்டாயம் இருக்குது. 31/3/2025 முடிவடைந்த சுரேஷ் PLC காசு பாய்ச்சல் கூற்று. 31/3/2025 முடிவடைந்த ஆண்டில் சுரேஷ் PLC காசு பாய்ச்சல் கூற்று. தலைப்பு ஒரு புள்ளி கட்டாயம் கொடுப்பாங்க. சோ கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், தலைப்பு வச்சுக்கொள்ளணும். சோ இப்ப நாங்க தலைப்பு வச்சுக்கொண்டதுக்கு பின்னால நாங்க இரட்டை பதிவுகளின் அடிப்படையில தான் செய்ய போறோம். இருப்பு என்றதுக்கு நாங்க பேரேடு சுரக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. காசுக்கு சமனானவையும் என்றதுக்கு பேரேடு சுரக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2025 ஆண்டு கேள்வி டிஸ்கஸ் பண்றது 2025 ஆண்டு காசு பாய்ச்சல் கூற்று. மற்ற ஆரம்ப மீதி இறுதி மீதி தந்திருக்கிறதுக்கு நாங்க பேரேட்ல ஆரம்ப மீதியும் இறுதி மீதியும் வச்சுக்கொள்ளுவோம். சரி, இப்ப வியாபார வருமதியினுடைய ஆரம்ப மீதி பாருங்க 31/3/2024 அன்னைக்கு மீதி தந்திருக்கிறார் 10,750. அப்ப வியாபார வருமதி 10,750 வரவு மீதி சொத்து தானே. அப்ப சொத்துல வரவு மீதி வச்சுக்கொள்ளணும் 10,750. இறுதி மீதி பாருங்க 31/3/2025 9,500 நிக்குது. அப்ப இறுதி மீதியில் சொல்லும் பொழுது மீதி வந்தது மீதி சென்றதாக வரவு பக்கம் மீதி வந்தது எடுக்கணும். 9,500 செலவு பக்கம் மீதி சென்றது. வியாபார வருமதி கணக்கு வைக்கணும். அடுத்தது எங்களுக்கு வைக்கலாம் காசுக்கு சமனானவையும் நாங்க பொருள் எடுப்போம். சரி, வியாபார கொடுக்குமதி வைக்கலாம். ஆரம்ப மீதி 6,250, இறுதி மீதி 4,750. வியாபார கொடுமதி ஆரம்ப மீதி 6,250, இறுதி மீதி 4,750. ஆரம்ப மீதி 6,250, இறுதி மீதி 4,750. ஏதனால செலவு பக்கம் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா வியாபார கொடுமதி அல்லது வியாபார செல்மதி என்றது ஒரு பொறுப்புகளினுடைய செலவு பக்கம் மீதி வரும். சொத்துக்கள் வரவு பக்கம் மீதி வரும். சரி, பொறுப்பும் உரிமையாண்மை கணக்கு வந்தா செலவு பக்கம் மீதி வைக்கிறது, சொத்து கணக்கு வந்தா வரவு பக்கம் மீதி வைக்கிறது. சரியா, அப்ப இந்த அடிப்படையில நாங்க ஆரம்ப இறுதி மீதிகளை வச்சுக்கிறோம். சரி, வியாபார வருமதியை வச்சாச்சு, வியாபார கொடுமதியை வச்சாச்சு. இப்ப அடுத்தது செல்மதி செயற்பாட்டு செலவுகள். ஆரம்ப மீதி 200, இறுதி மீதி 1000. செல்மதி செயற்பாட்டு செலவு ஆரம்ப மீதி 600, இறுதி மீதி 1000. செல்மதியில பொறுப்பு செலுத்த வேண்டியது, செலவு பக்கம் மீதி வரும். சரி, அதே மாதிரி செலுத்த வேண்டிய வருமான வரி ஆரம்ப மீதி 1,250,
செலுத்த வேண்டிய வரி. ஆரம்ப மீதி 1250, இறுதி மீதி அவர் தந்திருக்கிறாரு 850. இறுதி மீதி தந்திருக்கிறார் எவ்வளோ? 850. சரி, இப்ப பேரேடுகளுக்கு ஆரம்ப மீதிகளை நாங்க தேவையான மாதிரி வச்சு கொண்டாச்சு. இதுல ரெண்டுக்கு நாங்க பேரேடு வைக்கிறது இல்ல. ஒன்று இருப்புக்கு, அடுத்தது காசும் காசுக்கு சமனானவைக்கு பேரேடு வைக்க வேண்டிய அவசியம் முடியல. மற்ற விஷயங்களுக்கு நீங்க பேரேடு வச்சு கொள்ளணும் கட்டாயம். அப்பதான் செய்யறதுக்கு லெகுவாக இருக்கும். வேற ஏதாச்சும் தேவைகள் வந்தா நாங்க பேரேடு வச்சுக்கொள்வோம். சரியா? ஓகே. இப்ப அவன் பேசுறதை வச்சு நாங்க இரட்டை பதிவு போட்டு கொண்டு போவோம். இப்ப மேல் அறிக்கக்கூடிய விஷயங்களை தேவைப்பட்டா எடுக்கும். அவன் சந்திக்கிறான் பாருங்க. காசு விற்பனை, விற்பனை கிரயம், செயற்பாட்டு செலவு, செலுத்திய வட்டி செலவு, வருமான வரி செலவு, பங்கு மீதான முதலீட்டுக்கு செலுத்திய காசு, இயந்திர கொள்வனவு, சாதாரண பங்கு வழங்கல், அதெல்லாம் நாங்க கீழே செய்கைகள், அதாவது சீராக்கங்களை வாசிச்சு கொண்டு போவோம். வாசிச்சு கொண்டு போகக்குள்ள எது தேவைப்படுதோ அதை நாங்க எடுத்து போட்டுக்கணும். சரியா? ரெண்டாவது பார்ப்போம். 31/3/2025 முடிவடைந்த வருடத்திற்கான கடன் விற்பனை 32,000. சரி, 0 சுருக்கி சொன்னா கடன் விற்பனை 32,000. இப்ப கடன் விற்பனைக்கு இரட்டை பதிவு நாங்க போடணும். கடன் படுனர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. இரண்டாவது சீராக்கம் கடன் விற்பனை. அப்ப கடன் விற்பனைக்கு இரட்டை பதிவு போடுறது 32,000 கடன் படுனர் கணக்கு வரவு. விற்பனை கணக்கு அவசியம் இல்லை. இங்க கடன் படுனர் கணக்குல மட்டும் வரவுல 32,000 வச்சீங்கன்னா சரி. சரி, இரட்டை பதிவு தான், வேற ஒன்றுமே இல்லை. அப்ப ரெண்டாவது சீராக்கம் முடிச்சு. ஒன்னாவது சீராக்கம் மீதிகளை வச்சுக்கொண்டோம். ரெண்டாவது சீராக்கம் முடிச்சு. சரி, அப்ப இந்த காசு பாய்ச்சல் கூற்று கேள்வி நான் பேசிக்கொண்டு போறதுக்குள்ள ஏதாவது டவுட் வந்தா நிப்பாட்டி மைக் அன்மியூட் பண்ணி கேளுங்க தயவு செஞ்சு. சரியா? பயப்படவான வெக்கப்படவான மைக் அன்மியூட் பண்ணி சார் வெள்ளங்கள்ன்றது கேளுங்க. சரி, அப்ப ஆரம்பம் 32,000 கடனுக்கு விற்பனை ஒன்று தந்திருக்கிற இரட்டை பதிவு நாங்க போட்டாச்சு. மேல் இருக்கக்கூடிய மீதிகளை நாங்கள் இன்னும் எடுக்கல, தேவைப்படக்குள்ள எடுப்போம். சரியா? எல்லா தகவலும் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். நாங்க காசு பாய்ச்சல் கூற்று செஞ்சு முடிய போறோம். அப்ப ஒன்னாவது தகவல் சரி, ரெண்டாவது தகவலும் சரி. ஒன்னாவது தகவல் ரெண்டு விஷயம் எடுக்கல, இருப்பையும் காசுக்கு சமனானவையும் எடுக்கல. மூணாவது தகவலுக்கு வருவோம். முடிவடைந்த வருடத்திற்கான பெருமான தேய்வு செலவு 4,500, கொடுத்த கழிவு 500 என்பன செயற்பாட்டு செலவுகளுள் உள்ளடங்கி இருந்தன. சரி, முடிவடைந்த ஆண்டுக்குரிய பெருமான தேய்வு செலவு 4,500 மற்றும் கொடுத்த கழிவு என்பன செயற்பாட்டு செலவுகளுக்குள்ள உள்ளடங்கி இருந்தாங்க. சரியா? இப்ப செயற்பாட்டு செலவுகளுக்குள்ள பரீட்சை, அதாவது தந்தன்னு சொன்னால் எப்படி இரட்டை பதிவு போடணும் அப்படி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. வளமையா நாங்க பெருமான தேய்வுக்கு இரட்டை பதிவு போடுறது பெருமான தேய்வு கணக்கு வரவு, தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. வளமையான இரட்டை பதிவு அப்படித்தான் நாங்க போடுவோம். ஆனா காசு பாய்ச்சல் கூற்றுல ஆவணம் பதிவு உபகரணம் தொடர்பான சீராக்கம் தரப்புல நாம சொல்லுவோம் நேர் பதிவளிப்பு முறையில தான் அவன் ஆவணம் பொறி உபகரணங்களை தருவான். சரியா? அப்படின்னு சொன்னா நீங்க பெருமான தேய்வுக்கான இரட்டை பதிவு போடணும். எப்படி இல்லா தேய்வு கணக்கு வரவு, ஆதனம் பொறி உபகரண கணக்கு செலவு. அப்படி இல்லாட்டி ஒரு செலவு கணக்கு, செயற்பாட்டு செலவு கணக்கு வரவு, ஆதனம் பொறி உபகரண கணக்கு செலவு. நல்லா விளங்கணும். வளமையா நாங்க பெருமான தேவைக்கு எப்படி இரட்டை பதிவு போடுவோம்? பெருமான தேவுக்கு இரட்டை பதிவு அதுதான். ஆனா எல்கேஎஸ் 16 நாங்க காசு பாய்ச்சல் கூற்றுக்கு வரப்போல அவன் நேர்பதிவளிப்பு முறையை கையாண்ட அமைப்புலதான் கேள்வி வரும். அப்படி நேர்பதிவளிப்பு முறையை கையாண்டு இருக்கிறானா இல்லையாண்டு பாக்குறதுக்கு எப்படி பாக்குறேன்னா, உங்களுக்கு ஆதனம் பொறி உபகரணத்துல கிரயம் ரெண்டையும் பிரிச்சு தேறிய பெருமதி அப்படின்னு ஆதனம் பொறி உபகரணங்கள தேறிய பெருமதி தகவல் வந்து சரி. அப்ப தந்திருந்தா தேறிய பெருமதி, ஆதனம் பொறி உபகரணங்களுடைய தேறிய பெருமதி அப்படின்னு தந்திருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் இரட்டை பதிவு போடக்கொண்ட தேய்வுக்கு இரட்டை பதிவு போடக்கொள்ள தேய்வு கணக்கு வரவு
தேவை ஏற்பாட்டுல செலவு வைக்காம டிரெக்டாவே ஆதன பொறிப்பாரணத்திலிருந்து கழிச்சு விட்டுறேன். ஆதன பொறிப்பாரண கணக்கு செலவுன்னு கழிச்சு விட்டேன். நாங்க இதுக்கு புறம் இரட்டை பதிவு போடுங்கள் அப்படித்தான் போடணும். சரியா? இந்த மாதிரி கேள்வி செய்யப்போ 16 விஷயங்களும் வரும். நாங்க அப்ப செய்வோம். சரி, பேசுவோம் பாருங்க. தேய்வு சொல்றாங்க 4500. அப்ப இரட்டை பதிவு செயற்பாட்டு செலவு ஆதனம் பொறி உபகரண கணக்கு செல்வோம். ஆதனம் பொறி பாரணத்துக்கு நாங்க பேரிடு தொடர்ந்து பதிவு போடல. ஆதன பொறி பாரணத்துக்கு இரட்டை பதிவு போடல. சரிதானே? ஓகே. அடுத்த சொல்றோம் கொடுத்த கழிவு 500 செயற்பாட்டு செலவுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறா. அப்ப கொடுத்த கழிவுக்கு எப்படி இரட்டை பதிவு வளமையா போடுறது? கொடுத்த கழிவு கணக்கு வரவு கடன் பண்ணல் கணக்கு செலவு. இப்ப செயற்பாட்டு செலவுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிறதுனால செயற்பாட்டு செலவு கணக்கு வரவு கடன் படுனர் கணக்கு செலவு. கடன் படுனர் கணக்கு செலவு அப்படின்னு போட்டாச்சு. செயற்பாட்டு செலவு கணக்கு வரவு கடன் படுனர் கணக்கு செலவு. கொடுத்த கழிவுக்குரிய இரட்டை பதிவு செயற்பாட்டு செலவுக்குள்ள தான் இருக்குது. அப்ப செயற்பாட்டு செலவோட தான் வரவு வச்சிருக்கு. அப்ப செயற்பாடு செலவு கணக்கு வரவு கடன் படுனர் கணக்கு செலவு. இப்படி இரட்டை பதிவு போட்டுக்கொண்டுதான் போகணும். சரி, இப்ப அதுவும் முடிஞ்சாச்சு. இரட்டை பதிவு போட்டுக்கணும் போறதானே இல்லை. கடைசியா சமப்படுத்தி என்ன தேவை இருக்கிறது. காசு பாய்ச்சி கூட்டு லேசி சரியா செஞ்சீங்க. அப்ப இரட்டை பதிவு போட்டாச்சு, முடிச்சாச்சு. அப்ப 3வதுக்கும் இரட்டை பதிவு போட்டு முடிச்சாச்சு. இப்ப 4வதுக்கு வருவோம். சரி, இப்ப நான் உங்களுக்கு கேட்டுட்டு போறேன். 1 2 3 சீராக்கங்களை பேசி முடிச்சிருக்கிறேன். இந்த 3 சீராக்கங்கள்ல டவுட் இருந்தா கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா நான் பேசி கொண்டு போறேன், நீங்க சில நேரத்துக்கு டவுட் இருந்து கேட்க மாட்டீங்க. சோ 1 2 3 சீராக்கங்களை பேசியிருக்கிறோம். இரட்டை பதிவு போட்ட மெத்தட் தான், பெருசா ஒண்ணும் இல்லை. அதுல டவுட் இருந்தா பேசின விஷயங்கள் இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். Any doubts? கிளியரா இதுவரைக்கும் பேசின விஷயம் உங்களுக்கு கிளியரா புரியுது? ஓகே. மூணாவது சீராக்கம் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றா, உங்களோட கொடுத்த கழிவுக்கும் பெருமான தீவுக்கும் செயற்பாடு செலவுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்குது. வளமையா பெருமான தீவுக்கு இரட்டை பதிவு போடுவோம். தேய்வு கணக்கு வரவு, தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு, செயற்பாட்டு செலவுகளும் உள்ளடக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரியான செலவுகளை சொன்னா செயற்பாட்டு செலவு கணக்கு வரவு ஆதனம் பொறிவுபாரண கணக்கு செலவுன்னு பெருமான தீவுக்கு இரட்டை பதிவு போடணும். இங்க ஆதனம் பொறிவுபாரணத்துக்கு மீறி வச்சில்லைன்றதுனால நான் போடல. செயற்பாட்டு செலவுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றேன். அப்ப செயற்பாடு செலவுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருந்தா காசு பாய்ச்சல் கூற்றுல பெருமான தேவுக்கு இரட்டை பதிவு போடும் பொழுது வளமையான நேர்பதிவெடுப்பு முறைக்கான பின்பற்றுவோம். செயற்பாட்டு செலவு கணக்கு வரவு ஆதனம் பொறிவுபகரண கணக்கு செலவுன்னு போடுவோம். இங்க ஆதனம் பொறிவுபகரணத்துக்கு நாங்க பேரேடு செய்யாததுனால நாங்க செயற்பாட்டு செலவுல மட்டும் வரவு வச்சோம். கொடுத்த கழிவையும் செயற்பாட்டு செலவுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றான். சோ வளமையா கொடுத்த கழிவு கணக்கு வரவு கடன் பண்ற கணக்கு செலவு இரட்டை பதிவு. ஆனா இப்ப செயற்பாட்டு செலவுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றதுனால செயற்பாட்டு செலவு கணக்கு வரவு கடன் பண்ற கணக்கு செலவுன்னு கொடுத்த கழிவுக்கு இரட்டை பதிவு போடணும். சரி, செயற்பாடு செலவுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றதுனால அந்த வரவு வச்சீங்கன்னா சரி. உரிய செலவு தனியா வைக்காம செயற்பாடு செலவு தானே எல்லாமே. அப்ப செயற்பாடு செலவுக்குள்ளே வரைவு வச்சுட்டீங்கன்னா சரி, தனித்தனி. சரி, ஓகே. கிளியரா புள்ளே? திரும்ப சொல்ல சொன்னீங்க கிளியரா? எனி இஷ்யூ? சரி, அடுத்த 4வது பாருங்க. நளின் பிஎல்சியிடம் இருந்து 1/4/2024 மேலே காட்டப்பட்டுள்ள 28,000 கிரயமான இயந்திரம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது. இது தொடர்பில் கம்பெனியானது 20,000 காசாக செலுத்தியுள்ளதுடன் மிகுதி தொகையை தீர்ப்பதற்கு அதே நாளில் நளின் பிஎல்சிக்கு சாதாரண பங்குகளை வழங்கியது. அப்படின்ற. சரி, ஓகே.
இப்ப இரட்டை பதிவைத்தான் இங்கேயும் நீங்க போடணும். சரி, பாருங்க. நளின் பிஎல்சியிடமிருந்து 1/10/2024 28,000 பெறுமதியான இயந்திரம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு இயந்திரம் கொள்வனவு செய்யப்பட்டிருக்குது. அதுல வெளியூ எவ்வளவு? 28,000. எவ்வளவு வெளியூ? 28,000 வெளியூ. 28,000 பெறுமதியான ஒரு இது வந்து கொள்வனவு செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்கிறான்டா? 20,000 காசு. நான் பூச்சியில் சுருக்கித்தான் பேசுறேன்னா, 20,000 காசு செலுத்திருக்கிறான். 20,000 காசு செலுத்திருக்கிறான். 20,000 காசு செலுத்திருக்கிறான். சரி, பேலன்ஸ் 8,000 வந்து சாதாரண பங்குகளை நளின் பிஎல்சிக்கு கொடுத்திருக்கிறார். நளின் பிஎல்சிக்கு சாதாரண பங்குகள் 8,000 ரூபாவுக்கு கொடுத்திருக்கிறார். யாராச்சும் ஒருத்தரனுக்கு இதுக்கு இரட்டை பதிவு சொல்லுங்க பாபு. இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு இரட்டை பதிவு சொல்லுங்க பாபு. இரட்டை காசு பாய்ச்சல் கூற்றுனாலே இரட்டை பதிவு தான் மெயின். இரட்டை பதிவு சொல்லுங்க பாபு. காசு பாய்ச்சல் கூற்று இந்த இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு யாராச்சும் ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி சொன்னா மிச்சம் நல்லா இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு சொல்லணும். இரட்டை பதிவு உண்மையிலேயே லேசான ஒரு காசு பாய்ச்சல் கூட்டு தான் 2025ஆம் ஆண்டு காசு பாய்ச்சல். கஷ்டமே இல்லை. சரியா யோசிச்சீங்கன்னா சிம்பிளா செய்யலாம். சொல்லுங்கம்மா. இரட்டை பதிவு இப்ப நான் பேசின கொடுக்கல் வாங்க 28,000க்கு ஆதரவு பொறிப்பார் நம்ம வாங்கிக்கிறீங்க. 20,000 காசு கொடுத்திருக்கீங்க. 8,000 பங்கு கொடுத்திருக்கீங்க. எப்படி இரட்டை பதிவு வரும்? 28,000 ஆதனம் பொறிப்பகரணம் வாங்கினா நீங்க பேசுற மாதிரி இல்ல. நான் சரி சொல்றேன். 28,000 ஆதனம் பொறிப்பகரணம் வாங்கினா ஆதனம் பொறியுபகரணம் கூடுது. சரி, சோ ஆதனம் பொறியுபகரண கணக்கு வரவு 28,000. நாங்க இங்க ஆதனம் பொறியுபகரணத்துக்கு கணக்கு ஒண்ணு செய்யணும். சோ அங்க வர வைக்க வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்ல. செஞ்சா வர வைக்கணும். ஆதனம் பொறியுபகரண கணக்கு வரவு 28,000. சரி, வைக்கணும். இப்ப அந்த 28,000க்கு பதிலா 20,000 காசு கொடுத்திருக்கிறோம். சோ காசு கணக்கு செலவு 20,000. காசு கணக்கு செலவு 20,000. காசு கணக்குக்கு இரட்டை பதிவு போட்டீங்கண்டா காசு பாய்ச்சல் கூற்றுக்கு கொண்டு வந்துடணும். நீங்க எப்பயாச்சும் இரட்டை பதிவை நீங்க டச் பண்ண கூட காசு கணக்க டச் பண்ணினீங்கன்னா அந்த பதிவு எங்க கொண்டு வந்துடணும்? ஏன்னா காசு பாய்ச்சல் கூற்று கொண்டு வந்துடணும். இப்ப காசு கணக்கு செலவுன்ற காசு கணக்கு செலவுன்ற சோ காசு கணக்கு செலவு 20,000 அப்படின்னா காசு கணக்கு செலவு 20,000 காசு உட்பாய்ச்சலா வெளிப்பாய்க்கலாம். இது காசு உட்பாய்ச்சலா வெளிப்பாய்க்கலாம்? வெளிப்பாய்ச்சல். காசு வெளிப்பாய்ச்சல். இப்ப காசு நடவடிக்கையில தானே போடணும். 3 தலைப்பு இருக்குது. இப்ப நீங்க நடைமுறை அல்லா சொத்தல கொள்வனவு செய்றீங்க. இப்ப எந்த நடவடிக்கைக்குள்ள வரும்? செயற்பாடு நடவடிக்கையா, முதலீட்டு நடவடிக்கையா, அப்படிதான் நிதியீட்டு முதலீட்டு முதலீடு நடவடிக்கைகளோ வெளிப்பாடு நடவடிக்கைகளும் எழுதுவீங்க. போட்டு போட்டாச்சு. 20 மைனஸ் பண்ணிய ஸ்ட்ரக் ஆகுதா? வீடியோ ஸ்ட்ரக் ஆகுற இல்லாட்டி நான் பேச ஓகேனா? ஸ்ட்ரக் ஆகுற தானே? ஓகே, சரி. அப்ப இந்த இயந்திர கொள்வனவு 20,000. இயந்திர கொள்வனவு 20,000 முதலீட்டு நடவடிக்கையினுடைய வெளிப்பாய்ச்சலாக போடும். முதலீட்டு நடவடிக்கையினுடைய வெளிப்பாய்ச்சலாகப்படும் இரட்டை பதிவு. காசு கணக்கு செலவுன்னு போயிருக்கு. மீதி 8,000 வந்து கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கு செலவு.
இங்க கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனத்துக்கு நாங்க பேரேடு வச்சு இல்ல, வச்சிருந்தா அந்த கணக்குல செலவு வைக்கணும். கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனத்துக்கு இந்த பேரேடு வச்சிருந்தீங்கன்னா அந்த கணக்குல செலவு வைக்கணும். சோ அந்த அடிப்படையில் இரட்டை பதிவை போட்டாச்சு. இப்ப கொடுக்கறதா முடிஞ்சு, எவ்வளவுதான். கொடுக்கறதா முடிஞ்சு, இரட்டை பதிவை போட்டாச்சு, முடிஞ்சு. வேறொரு பிரச்சனையுமே இல்லை. சரி, ஓகே. இப்ப அடுத்த சீராக்கத்துக்கு போ. இந்த சீராக்கம் கிளியரா உங்களுக்கு செஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க பதிவு வரும் கிளியரா. இந்த சீராக்கம் நம்பர் 4, அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 4, சீராக்கம் 4 கிளியரா உங்களுக்கு? ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஓகே, 5வது சீராக்கத்துக்கு வாங்க. மேலே குறிப்பிட்டுள்ள 25,000 சாதாரண பங்கு வழங்கலானது, மேலே குறிப்பிட்டுள்ள 25,000 சாதாரண பங்கு வழங்கலானது பின் வருவனவற்றை கொண்டுள்ளது. சாதாரண பங்கு வழங்கல் மேல் இருக்குதான்னு பாருங்க, இருக்குது 25,000 இருக்கு. அதுல நிறுத்தி வைத்த வருவாய் 12,000 மூலதனம் ஆக்கியிருக்கிறார். நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனம் ஆக்கிரண்டார் இரட்டை பதிவுக்குள்ள நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கு செலவு. இதுல காசு சம்பந்தப்படாது. சோ 12,000 அது காசு சாராது இல்ல. இயந்திரத்துக்கு கொள்வனவு செய்யறதுக்காக நளின் பிஎல்சிக்கு வழங்கப்பட்ட பங்கு 8,000 வழங்கினோமே நளின் பிஎல்சிக்கு. நிறுத்தி வைத்த வருவாய் 12,000 கொடுத்திருக்கிறோம், இயந்திரத்துக்காக 8,000 கொடுத்திருக்கிறோம். அங்கேயும் காசு சம்பந்தப்படல. இவரிடத்து காசுக்கு பொது வழங்க. அப்ப டோட்டல் 25,000த்துல 12,000 ஒதுக்க மூலதனமாக்கி இருக்கிறோம், 8,000 இயந்திரத்துக்காக வழங்கின பங்குகள். சோ 5,000 பங்குகள் தான் காசு பெற்று வழங்கியிருக்கிறோம். 5,000 பங்குகள் தான் காசு பெற்று வழங்கியிருக்கிறோம். காசு கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கு செலவு உண்டு. இந்த 5,000க்கு தான் இரட்டை பதிவு போடலாம். அப்ப காசு கணக்கு வரவு உண்டா, காசு பாய்ச்சல் கூட்டு வரும். வரவு என்றதுனால உட்பாய்ச்சல். அப்ப கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் மாறுதுன்றதுனால உரிமை மூலதனம் மாறுது. சோ நிதியீட்டல் நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை பங்கு வழங்கல், பங்கு வழங்கல் 5,000. நிதியீட்டல் நடவடிக்கை பங்கு வழங்கல் 5,000. சரியா? சிம்பிளான விஷயம். 12,000 நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்கி இருக்கிறார், 8,000 இயந்திரத்துக்காக வழங்கின பங்கு, 5,000 காசு பெற்று வழங்கியிருக்கிறார். சோ காசை நாங்க கூட்டி அடிக்கிறோம். 5வது சீராக்கம் முடிஞ்சு. கிளியரா? ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? எனி டவுட்ஸ்? 5வது சீராக்கத்துல டவுட் இருக்குதா புள்ளி? ஓகே, சரி. சீராக்கம் நம்பர் 6, மேலே தரப்பட்ட சாதாரண பங்குகளுக்கு செலுத்திய பங்கு லாபம் 3,000 ஆனது பின் வருமாறு கணிக்கப்பட்டுள்ளது. செலுத்திய பங்கு லாபம் 3,000 மேல தந்திருக்கிறான பாப்போம். செலுத்திய பங்கு லாபம் 3,000 இருக்கிறானோ, சாதாரண பங்குதாரர்களுக்கான பங்கு லாபங்கள் 3,000 இருக்கு. அதை எப்படி தந்திருக்கிறார்டா, சாதாரண பங்குகளுக்கு செலுத்திய இடைக்கால பங்கு லாபம், செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் செலுத்தி முடிஞ்சிருக்கிறார். சோ காசு கணக்கு செலவு போட்டிருக்கும். காசு செலவு நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு வரும். சோ காசு செலவு வச்சதுனால காசை குறைக்கணும். சோ காசை குறைக்க போல செலுத்திய பங்கு லாபம் என்றது நிதியீட்டல் நடவடிக்கை, காசு குறையும் வெளிப்பாய்ச்சல். செலுத்திய பங்கு லாபம், செலுத்திய பங்கு லாபம் 2,500 மைனஸ் ஆகும் வெளிப்பாய்ச்சல். செலுத்திய பங்கு லாபம் 2,500 மைனஸ் வெளிப்பாய்ச்சல். சரியா? அடுத்து சாதாரண பங்குகளுக்கு பிரேரித்த பங்கு லாபம் 1,500. அந்த 1,500 எங்கேயும் காட்டலாம். அந்த 1,500 எங்கேயுமே காட்டல. பிரேரணை குறிப்புலதான் காட்டுவோம். இதை கொண்டு காசு நடவடிக்கையாக காட்ட இயலாது. இரட்டை பதிவு ஒன்றும் போடல பிரேரணைக்கு, அது குறிப்புலதான் காட்டுவோம். சரி, அடுத்த சொல்றான், பங்குகளில் இருந்தான முதலீட்டில் பெற்ற பங்கு லாபம் 1,000 மைனஸ் பண்ணிருக்கிறோம். நாங்க கொடுத்ததுல இருந்து பெற்றதை மைனஸ் பண்ணிருக்கிறோம். பெற்றதை கொடுத்ததுல இருந்து மைனஸ் பண்ணிடலாம், பெற்றதை வேறையா காட்டணும். காசு கணக்கு வரவு உண்டு. சோ பங்கு லாபம் பெற்றா அது முதலீட்டு நடவடிக்கை.
சோ முதலீட்டு நடவடிக்கையில பெற்ற பங்கு லாபம் என்று போட்டு 1000 உட்பாய்ச்சலாக காட்டணும். 1000 என்ன செய்யணும்? உட்பாய்ச்சலாக காட்டணும். பெற்ற பங்கு லாபம் 1000 உட்பாய்ச்சல். சரியா? பெற்ற பங்கு லாபம் 1000 உட்பாய்ச்சல். காசு பங்கு லாபம் பெற்றிருக்கிறோம். பல 3000ஐயும் பதிய முடிஞ்சு. சரியா? ஓகே. இப்ப நாங்க செலுத்திய பங்கு லாபம் 3000 இருக்குதுன்னு சொல்றால் அதுக்குள்ள 3 விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறேன். ஒன்று 2500 நாங்க கொடுத்த பங்கு லாபம், அதை காசுல குறைக்கணும். இன்னொன்று பிரேரணை செஞ்சதையும், பிரேரணையில நான் பாரன் அப்படின்னு ஒப்புக்கொண்டது, அதற்குள்ள நாங்க கணக்கில காட்டுறதுல குறிப்புலதான் காட்டுவோம். அதுக்கு இரட்டை பதிவு ஒன்றுமே போட்டுல. அப்ப அதை பதிவு செய்ய தேவையில்லை. அடுத்து பெற்ற பங்கு லாபம் 1000 மைனஸ் பண்ணிருக்கிறார். பெற்ற பங்கு லாபம் என்ன எங்களுக்கு கிடைச்சது? கிடைச்ச பங்கு லாபம் உட்பாய்ச்சு. அப்ப பங்கு லாபம் கிடைச்சிருக்குதுன்னா அது முதலீட்டு நடவடிக்கையில வரும். முதலீட்டு நடவடிக்கையில உட்பாய்ச்சலாக காட்டணும் கிடைச்ச பங்கு லாபத்தை. கிளியரா விளங்கிச்சா? ஓகேயா? திருப்ப வேணும்னா கீழே சொல்லித்தாங்க. 4000 3000 சொல்றான். 3000த்துல 2500 செலுத்திய பங்கு லாபம். பங்கு லாபத்தை காட்டா கொடுத்துட்டோம். சோ கொடுத்த பங்கு லாபத்தை நிறுத்தி வைத்த வருவாயில மைனஸ் பண்றோம். அதனால இங்க காசுல மைனஸ் பண்றோம், மிக குறைச்சிருச்சு. பிரேரணை செய்யப்பட்ட பங்கு லாபம் கணக்குகள்ல காட்டப்பட்டது இல்லை. சோ நாங்க கணக்குல காட்டாம விட்டுட்டோம். பெற்ற பங்கு லாபம் உட்பாய்ச்சல், அது எந்த நடவடிக்கையில வரும்னா முதலீட்டு நடவடிக்கையில உட்பாய்ச்சலாக காட்டணும். அவ்வளவுதான் விஷயம். சரி, பிரிச்சு தந்திருக்கிறதுல எது காட்டணுமோ அதை காட்ட வேண்டிய இடத்துல காட்ட வேண்டிய முறையில காட்டிருக்கிறோம். சோ 6 சீராக்கங்களும் முடிஞ்சாச்சு. இப்ப வருவோம் மேல்ல நாங்க பயன்படுத்தாம வச்சிருந்தது. மேல்ல நாங்க பயன்படுத்தாம வச்சிருந்தது காசு விற்பனை 36,500. அது செயற்பாட்டு நடவடிக்கையில் உட்பாய்ச்சலாக இருக்கும். காசு விற்பனை 36,500. காசு விற்பனை 36,500. இந்த 2 பேரிடும் எங்களுக்கு அவசியம் படல. அவர் வச்சிக்க பேரிடு மட்டும்தான் நாங்க வச்சோம். சரியா? ஆரம்ப மீதி சந்திக்கிறதுக்கு மட்டும் நீங்க வச்சீங்கன்னா சரி. விற்பனை கிரயம் தந்திருக்கிறான் 30,000. விற்பனை கிரயம் ஆரம்பிருப்பு இறுதியிருப்பு தந்தா கொள்வனவு எடுக்கலாம். பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்யலாம்? கொள்வனவு எடுக்கலாம். ஆரம்பிருப்ப பாப்பம் 6,500 இருக்குது. ஆரம்பிருப்பு 6,500 இருக்குது. கொள்வனவு எங்களுக்கு தெரியாது. அப்ப ஆரம்பிருப்போட கொள்வனவை கூட்டி வார மொத்த இருப்புல இருந்து இறுதி இருப்பு எவ்வளவு சொன்னால் 8,000 கழிச்சா, இறுதி இருப்பு 8,000 கழிச்சா விற்பனை கிரயம் வருதாம். விற்பனை கிரயம் எவ்வளவு வருதாம்னு சொன்னால் 30,000 வருது. விற்பனை கிரயம் எவ்வளவு வருதா? 30,000 வருதா. அப்ப மொத்த இருப்பு இருந்திருக்கும் 38,000. அப்பதான் 30,000 இங்க வரும். சோ கொள்வனவு 31,500 கூட்டி நீ கொண்டார். ஆரம்ப இருப்போட மொத்த இருப்பு 38,000, இறுதி இருப்பு 8,000 கழித்த விற்ற சரக்கு கிரயம் 30,000 வரும். இப்ப இதை 31,500 கொள்வனவு காசு கொள்வனவா கடன் கொள்வனவான்னு அவன் சொல்லல. சரியா? காசு கொள்வனவா கடன் கொள்வனவான்னு இல்ல. அப்படி ஏதாவது சொல்லி இருக்கிறான் இல்லதான்? இல்ல. அப்படின்னா கடன் கொள்வனவு எடுத்தீங்கன்னா சரி. கடன் கொள்வனவு எடுத்தீங்கன்னா சரி. அப்ப 31,500 இரட்டை பதிவு கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுநர் கணக்கு செலவு 31,500. விற்ற சரக்கின் கிரயம் தந்திருக்கிறான். அந்த விற்ற சரக்கின் கிரயத்தை நாங்க வருமான கூட்டு போமாட்டம் இருக்கிறேன். அதுல ஆரம்ப இருப்பையும் இறுதி இருப்பையும் அப்ளை பண்ணி போட்டா கொள்வனவை கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப இருப்பு, விற்ற சரக்கின் கிரயம், இறுதி இருப்பு 3 இருந்தா கொள்வனவை கண்டுபிடிக்காது. அப்ப ஆரம்ப இருப்பு இருக்குது, இறுதி இருப்பு இருக்குது 8,000, விற்ற சரக்கின் கிரயம் இருக்குது 30,000. அப்ப ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டணும். கொள்வனவு தெரியாது, மொத்த இருப்பு வரும். இறுதி இருப்பு 8,000 கழிக்க 30,000 விற்ற சரக்கின் கிரயம் வரும். கீழிருந்து மேல போனீங்கன்னா மொத்த இருப்பு 38,000. இப்ப நடுவுல ஷோர்ட்டாக இருக்கு 31,500 கொள்வனவு. இரட்டை பதிவு கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுநர் கணக்கு செலவு இரட்டை பதிவு போட்டாச்சு. சரியா? அடுத்த பாகம் செயற்பாட்டு செலவுகள். செயற்பாட்டு
செலவுகள், வருடத்துக்குரிய செயற்பாட்டு செலவுகள் 10,000. செயற்பாட்டு செலவுகள் எப்படி காட்டியிருப்பான், லாப நட்ட கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு வரவு செயற்பாட்டு செலவு கணக்கு செலவுன்னு 10,000 காட்டியிருப்பான். சரி, லாப நட்ட கணக்கு வரவு செயற்பாட்டு செலவு கணக்கு செலவு உண்டு இரட்டை பதிவு போட்டு காட்டியிருப்பான். இந்த செயற்பாட்டு செலவை 2 மெத்தட்ல செய்யணும். 10,000 செயற்பாட்டு செலவுல காசாக போகாத செயற்பாட்டு செலவு இருக்குதாங்க, வரி தேய்வும் கொடுத்த கழிவு, அதை இல்லாமக்கிட்டு 5,000 என்று போட்டு இருக்கவும் மேலும், அப்படி இல்லாம 10,000 என்று போட்டு அது ரெண்டையும் வரவுல வச்சிருக்கவும் மேலும், 2 மாதிரியும் செய்யலாம். எங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்காக தண்டடிக்கு இப்படி போடுறதுதான் லேசி. சரியா, ஆன்சர் வரும். ஓகே, பாப்போம். அடுத்த தகவல் போட வேண்டியது செலுத்திய வட்டி செலவு 6,000. செலுத்திய வட்டியை இங்க கண்டு கழிக்கும், செலுத்திய வட்டி இங்க மைனஸ் ஆகும் 6,000. செலுத்திய வட்டி இங்க மைனஸ் ஆகும் 6,000. சரிதானே? அடுத்தது பங்குகளின் மீதான முதலீட்டுக்கு செலுத்திய காசு. நீங்க பங்குகள் கொள்வனவு செய்யறதுக்காக முதலீடு செஞ்சிருக்கிறீங்க 12,000. 12,000 காசு செலுத்திருக்கிறீங்க பங்குகள்ல முதலீடு செய்யறதுக்காக. அப்ப காசு வெளியே போய்த்திருக்குது, நீங்க முதலீடு செஞ்சிருக்கிறீங்க. சோ முதலீட்டு நடவடிக்கை. அப்ப பங்குகளின் மீதான முதலீடு, நீங்க முதலீடு செஞ்சிருக்கிறீங்க 12,000, அப்ப மைனஸ் ஆகும். நீங்க செஞ்ச முதலீடு வெளிப்பாய்ச்ச, காசு வெளியே போய்த்திருக்குது. எந்த நடவடிக்கை? முதலீட்டு நடவடிக்கை. நீங்க ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்றதுக்காக, பங்கு லாபம் என்ற ஒரு வருமானத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்கீங்க. அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காசு வெளியே போய்த்திருக்குது. சோ காசு வெளிப்பாய்ச்சல். சரியா? அப்ப காசு வெளிப்பாய்ச்சல பதிவு செஞ்சீங்கன்னா சரி. இப்ப அடுத்து வாங்க, அதுவும் முடிஞ்சு இயந்திர கொள்வனவு 28,000, அதற்குரிய இரட்டை பதிவை நாங்க போட்டுட்டோம். சரி, சாதாரண பங்கு வளங்களும் சரி, சாதாரண பங்குகளுக்கான பங்கு லாபங்களும் சரி. சோ இப்ப அவன் தந்த முழு தகவலும் பயன்படுத்தி முடிஞ்சு, அவன் தந்த முழு தகவலையும் பயன்படுத்தி முடிஞ்சாச்சு. 1வது சீராக்கத்துல இருந்து 6வது சீராக்கத்து வரைக்கும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப நாங்க இந்த பேரேடுகள் சமப்படுத்துறது மட்டும்தான். 4 பேரிட வரி ஒன்றிருக்கின்றன, 4 வரி ஒன்று. வருமான வரி செலவு 3,500, வருமான வரி செலவு மிஸ் ஆகிருக்குது 3,500. அதுக்குரிய இரட்டை பதிவு லாப நட்ட கணக்கு வரவு வரி கணக்கு செலவு 3,500. லாப நட்ட கணக்கு வரவு வரி கணக்கு செலவு 3,500. இதை முழுக்கா இரட்டை பதிவு போட்டு முடிஞ்சு. இப்ப பாருங்க, ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்குதா, ஏதாச்சும் விளங்காதது இருக்குதா? இந்த இரட்டை பதிவு போட்டதுல ஏதாச்சும் மிஸ் ஆனது இருக்குதா, இல்லாட்டி ஏதாச்சும் விளங்காதது இருக்குதான்னு பாருங்க. ஏதாச்சும் மிஸ் ஆனதுல அது விளங்காதது இருக்குதான்னு பாருங்க. ஏதாச்சும் விஷயங்கள் மிஸ் ஆகிருக்குது, அப்படி விளங்கல்ல, இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா கிளியரா? ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா இதுவரைக்கும் பேசின விஷயங்கள்? யாரோ ஒருத்தர் செட்டுன்னு போட்டு என்னமோ கேட்டீங்கம்மா, அது எனக்கு விலங்கல, திரும்ப செட்டை போடுங்க, இல்லாட்டி எனக்கு வாய்ஸ் நோட்டர் போடு, இந்த கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. யாரோ ஒருத்தர் போட்டீங்க, 4வது நம்பர் மட்டும் விளங்கிச்சு, அதோட மத்த செட் வந்துதான் எனக்கு விளங்கல. ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த மைக் அன்மியூட் பண்ணி சரி கேளுங்க புள்ள, இல்லாட்டி மறுபடியும் அந்த செட்டை போடுங்க. மைக் அன்மியூட் பண்ணி கேட்கறது மிச்சம் நல்ல. நாலாவது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி இருக்கிறீங்க. 4வது சீராக்கம் அப்படியா? நாலாவது சீராக்கம் இயந்திரம் ஒன்று வாங்கிக்கிறான் 28,000. இயந்திரம் ஒன்று வாங்கிக்கிறான் 28,000. அதுல 20,000 காசு கொடுக்கப்பட்டிருக்குது, மீதி 8,000 பங்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 20,000 காசு, மீதி 8,000 பங்கு, மொத்தம் 28,000 ஆதரவு பரிபகரணம் ஒன்று வாங்கப்பட்டிருக்கு. இதுக்கு இரட்டை பதிவு தான் போட்டோம், வேற ஒன்றுமே செய்யல.
ஆதனம் பொறி உபாரண கணக்குல 28,000 வரவு வச்சோம். வந்திருக்குது தானே? ஆதனம் பொறி உபாரண கணக்கு வரவு 28,000 வச்சோம். இங்க பீரியட் இல்லா சுற்றி நாங்க வைக்கல, அப்படி போட்டுட்டோம். காசு கணக்குல 20,000 குறையும். காசு கணக்கு செலவு, காசு கணக்கு செலவு 20,000. அப்ப காசு கணக்கு என்றா நாங்க காசு பாய்ச்ச கூட்டுல தான் இரட்டை பதிவு போட்டோம். காசு கணக்கு செலவு உண்டா காசு வெளிப்பாய்ச்சல். சோ குறைச்சிருப்போம். என்ன நடவடிக்கை? ஆதனம் பொறி உபாரணம் கொள்வனவு செய்வது முதலீட்டு நடவடிக்கை. சோ முதலீட்டு நடவடிக்கைகளை வெளிப்பாய்ச்சலாக காட்டும். அடுத்த 8,000 சாதாரண பங்கு மூலதன கணக்கு செலவு பேரேடு வச்சிருந்தா அந்த செலவு வச்சிருக்கோம். அப்ப இங்க ஒரே ஒரு பதிவை மட்டும் தான் பதிவும், காசுக்குரிய பதிவு மட்டும் நாங்க மைனஸ் பண்ணிட்டோம். மற்ற ரெண்டுக்கும் பேரேடு வைக்காததுனால நாங்க இரட்டை பதிவு போடல. வச்சிருந்தா ஆரம்ப மீதி இறுதி மீதி தந்திருந்தா நாங்க வச்சிருக்கோம், அப்ப இரட்டை பதிவு போட்டுருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். அதுக்குள்ள கிளியராமா? ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா சார்? எந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பேரேடு போடும்? பேரேடு வந்து புள்ள அவர் ஆரம்ப மீதியும் இறுதி மீதியும் தந்திருப்பாரு. அதுல காசும் காசுக்கு சமனானவையும் இருக்கும். அது தவிர மத்த எல்லாத்துக்கும் போடும். அவர் தந்திருக்கிறார் சொன்னா ஆரம்ப மீதி தந்திருக்கிறார், இறுதி மீதி தந்திருக்கிறார், ரெண்டே தந்திருக்கிறார். அதுக்கு தான் நாங்க பேரேடு போட்டிக்கிறோம். பாருங்க, மொத்தமா 6 ஆரம்ப மீதியும் இறுதி மீதியும் தந்திருந்தாரு. ஒன்று காசும் காசுக்கு சமனானவையும், அடுத்தது இருக்கும். அது இல்லாம வருமதி, கொடுக்குமதி, சென்மதி செலவு, சென்மதி வரி. அப்ப இதனாலதான் நாங்க பேரேடு வச்சோம். அவர் ஆரம்ப மீதி தந்திருக்கிறார் இது இவ்வளோ, அதுவே இறுதி மீதி இவ்வளவு தந்திருக்கிறார். ஆரம்ப மீதி இல்ல, இறுதி மீதி தந்திருக்கிறார். அப்படி பேலன்ஸ் தந்திருக்கிறதுக்கு நாங்க பேரேடு வச்சு இரட்டை பதிவு போட்டோம்னா அதுல ஏதாச்சும் விஷயங்களை கண்டுபிடிச்ச வச்சிருப்பாங்க. அதுதான் ஆரம்ப மீதியும் இறுதி மீதியும் தந்திருக்கிறாங்க. சோ இடையில நடுவில் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும். அதுக்காகத்தான் சொல்றேன் பேரேடு வைங்க, அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கா. என்ன சார் சொல்றது? ஓகே சார். ஓகே, இப்ப நாங்க என்ன செய்யலாம்? எல்லாம் முடிஞ்சு. இப்ப இத கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல ஷார்ட் ஆகிற விஷயங்களை மட்டும். இப்ப வியாபார வருமதியை நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வருமதிக்கு தேர்ந்து கிடைச்ச காசு வரும். சோ 32,000 42,750. 42,750 10,000 போனா 32,750 காசு. காசு வந்து 32,750 வரும். சரியா? மொத்தம் வரவுல 42,750. அப்ப செலவு பக்கம் 10,000 ஒன்று இருக்கு, அதை கழிச்சீங்கடா காசாக கிடைச்சது 32,750. சோ கடன் படுனர் தந்த காசு 32,750. 32,750 போட வேண்டியதான். சரி, இப்ப கடன் கொடுனர் கணக்கு நீங்க சமப்படுத்தினீங்கடா கடன் கொடுனருக்கு கொடுத்த காசை கண்டுபிடிக்கணும். கடன் கொடுனருக்கு கொடுத்த காசு. கடன் கொடுனரை சமப்படுத்த போல இங்க 37,750 வருது. 37,750. 37,750 4,750 போனா 33,000 காசு. காசு எவ்வளோ? 33,000. 33,000. சோ கடன் கொடுனருக்கு கொடுத்த காசு 33,000. கடன் கொடுனருக்கு கொடுத்த காசு 33,000 போச்சு. இப்ப சென்மதி செயற்பாடு செலவுகளை சமப்படுத்தினீங்க என்றால் 10,600. 10,600 அதுல நீங்க என்னன்னு சொன்னால் 6,000 கழிக்கணும். சோ காசாக செலுத்தினது வந்து 5,600 இருக்கு. 6,000 கழிச்சா 4,600 இருக்குமா? 10,600 இருந்து 6,000 போனா 4,600. சரிதானே? அப்ப 8 9 10 10,600. அப்ப செலுத்திய செயற்பாட்டு செலவு 4,600. செலுத்திய செயற்பாட்டு செலவு 4,600. வரியை சமப்படுத்தினீங்கன்னா செலுத்திய வரியை கண்டுபிடிக்கலாம். 4,750. 4,750 அதுல 850 போனா 3,900 செலுத்திய வரி. காசாக செலுத்திய வரி 3,900. சமப்படுத்துறதுல காசாக செலுத்தினதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்ப வரி 3,900 மைனஸ் பண்ணீங்கன்னா சரிங்க. சரி, வரிய 3,900 மைனஸ் பண்ணீங்கன்னா சரிங்க. இப்ப நீங்க இதை கூட்டினால் 0,5,2,9 69,250 உட்பாய்ச்சல். 69,250 உட்பாய்ச்சல்.
வெளிப்பாய்ச்சல் நீங்க கூட்டுறீங்க என்றால் 37,600 37,600 வெளிப்பாய்ச்சல். நீங்க கழிச்சு விட்டீங்க என்றால் 0 5 12 6 போனா 6 8 1 போனால் 1 3 3 போனா 31 சரி. இப்ப இதுல இருந்து இந்த 9,900 கழிச்சு விட்டீங்க என்றால் செயற்பாட்டு நடவடிக்கையில் தேறிய காசு பாய்ச்சல் வரும். செயற்பாட்டு நடவடிக்கையில தேறிய காசு பாய்ச்சல் வரும் 0 5 16 9 போனா 7 அப்ப 30 9 போனா 21 21,750 21,750. அப்ப இந்த 4 பேரடியில் சமப்படுத்தி வருமதியாளர் தந்த காசை கண்டுபிடிச்சோம், சென்மதியாளருக்கு கொடுத்த காசை கண்டுபிடிச்சோம், செயற்பாட்டு செலவுகளுக்காக காசாக செலுத்தினதை கண்டுபிடிச்சோம், சென்மதி வரிக்காக காசாக செலுத்தினதை கண்டுபிடிச்சோம். வரியையும் வட்டியும் தனியாக காட்டணும். செயற்பாட்டு காசு உருவாக்கத்துக்கு பிறகு செயற்பாட்டு நடவடிக்கையில உட்பாய்ச்சல், செயற்பாட்டு நடவடிக்கையில வெளிப்பாய்ச்சலை கூட்டி வேறையா எடுத்து போட்டோம். சரி. அப்ப இதுவரைக்கும் செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா பாருங்க. இதுவரைக்கும் செஞ்ச விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? டவுட் இருந்தா கேளுங்க. பேரேட சமப்படுத்தி எடுத்தது, அதுல காசு கண்டுபிடிச்சது, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? புள்ளி எனி டவுட்ஸ்? இல்ல. டவுட் இருந்தா தயவு செஞ்சு கேளுங்கம்மா. முக்கியமான பாடல்கள் டவுட்டோட போக இயலாது. டவுட் இருந்தா தயவு செஞ்சு கேட்டுக்கொள்ளுங்க. ஒன் டைமா? சரியா? ஒன் டைம் கேட்டுக்கொள்ளுங்க. முக்கியமான பாடல்கள் டிபெண்ட் ஆகி இருக்கிறார்களுக்கு இதுல பாடத்துல கிளியர்னஸ் விளங்காது. பாடம் டவுட்ல கேட்டுக்கொள்ளலாம். சும்மா ரெக்கார்டிங்ஸ் பாக்குறேன் மட்டும் வேற ஒன்றும் செய்ய வழி இல்லை. சரி, ஓகே. இப்ப செயற்பாட்டு நடவடிக்கையில் தேடி காசு பாய்ச்சல் எடுத்தாச்சு. முதலீட்டு நடவடிக்கையில -32,000 பிளஸ் 1000 இருக்குது. சோ -31,000 வரும். -31,000 வரும். இதை கொஞ்சம் ஒரு லைனுக்கு கீழே எடுக்கணும். எடுத்துட்டு செயற்பாட்டு நடவடிக்கையில் தேறிய காசு பாய்ச்சல் அப்படி சரி, செயற்பாடுல முதலீட்டு நடவடிக்கையில் தேறிய காசு பாய்ச்சல் எழுதணும். இப்ப இங்க 2,500 பிளஸ்ல வரும். 2,500 பிளஸ்ல வரும். நிதியீட்டல் நடவடிக்கையில் தேறிய காசு பாய்ச்சல். இப்ப இது மூணையும் கூட்டணும். இது மூணையும் என்ன செய்யணும்? கூட்டணும். -31,000 ஒன்று இருக்குது, பிளஸ்ல இருக்குது 23,000 24,250. சரி, 31,000 ஒன்று இருக்குது, பிளஸ்ல இருக்குது 23 24,250. அப்ப கழிச்சு விட்டீங்கன்னா வரும் 750, 6,750 மைனஸ்ல வரும். வருட தேறிய காசு பாய்ச்சல் 6,750 மைனஸ். சரியான பாருங்க கொஞ்சம். 6,750 மைனஸ்ல வரும். சரி, வருட தேறிய காசு பாய்ச்சல். பிழையாடுதா கொஞ்சம் சொல்லுங்க. கூட்டல் கழித்தல். இப்ப என்ன செய்யணும் என்றா, இது மூணையும் கூட்டி வருடத்துக்குரிய தேறிய காசு பாய்ச்சல் எடுத்த பிறகு வருடத்தினுடைய ஆரம்ப காசு மீதியை போடணும். ஆரம்ப காசும் காசுக்கு சமனானவையும் 1,100 பிளஸ்ல இருக்குது. அப்ப இறுதி காசும் காசுக்கு சமனானவையும் வரும் 5,250 மைனஸ். இறுதி காசும் காசுக்கு சமனானவை 5,250 மைனஸ். 5,250 மைனஸ்ல வரும். மைனஸ்ல வந்த அர்த்தம் வங்கி மேலதிக பற்று அர்த்தம். சரி, மைனஸ்ல வந்த என்ன அர்த்தம்? வங்கி மேலதிக பற்று. வந்ததை விட எங்கள்கிட்ட கையில காசு இல்ல, கடன் தான். 5,250 காசு கையில் இல்ல. சரி, கடன் 56,50,000 வெளி கொடுக்க வேண்டியிருக்கிறது, கையில் இல்ல காசு. அதான் இருக்குது. அப்ப 56,000, அப்ப 56,50,000, அதாவது 5,650 மைனஸ் இருக்கு. அப்ப மூணுடையும் தேறிய காசு பாய்ச்சல் எடுத்து கூட்டி
வருட தேறிய காசு பாய்ச்சல் எடுக்கணும். அதோட ஆரம்ப தேறிய காசு பாய்ச்சலை கூட்டினா இறுதி தேறிய காசு பாய்ச்சல் வரும். சரி, அப்ப இந்த அமைப்புல செஞ்சு எடுத்துட்டீங்கன்னா இதே பேலன்ஸ் உங்களோட வருட இறுதி காசும் காசுக்கு சமனானவையும் இருக்குதான்னு பார்க்கணும். வருட இறுதி காசும் காசுக்கு சமனானவையும் நாங்க எடுத்த பேலன்ஸ் இருக்குதா என்றதை பார்த்தீங்கன்னா நீங்க செஞ்சது சரியா இல்லையா அந்த முடிவுக்கு உங்களுக்கு வரலாம். சரியா, கேள்வியில இருக்குது பாருங்க பேலன்ஸ் 5250 மைனஸ் சொல்லி காசும் காசுக்கு சமனானவையும். சோ நாங்க செஞ்சது சரி, நாங்க செஞ்சது 100% சரி, எந்த ஒரு பிழையும் இல்லை. 2025ஆம் ஆண்டு காசு பாய்ச்சல் கூற்று இந்த அமைப்புல முடிவடைகிறது. பாருங்க பாப்போம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதான்னு சொல்லி. எனி டவுட்ஸ்? உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தாரு. டவுட்ஸ் இருந்தா இந்த காசு பாய்ச்சல் கூட்டுல மறுபடியும் ஃபுல்லா பாருங்க, செஞ்ச மெத்தட பாருங்க, மைண்டுக்கு விளங்கிட்டா ஏதாச்சும் ப்ரொசஸ் மிஸ் ஆகிருக்குதா, ப்ரொசஸ் விளங்கலையா, ப்ரொசஸ் மெயின் இப்படிதான் எல்லா காசு பாய்ச்சல் கூற்றையும் நான் இங்க செஞ்ச போர்ட்ல செஞ்சு அதை நீங்க கொப்பியில எழுதுறது. இது நாங்க சொல்லுவோமே அந்த காப்பி ரைட்டிங். சரியா, இங்கிலீஷ் இந்த டேக்கெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கும் தானே, பார்த்தெழுதுதல், தமிழ் தின போட்டியில பார்த்தெழுதுதல், இங்கிலீஷ் டேல காப்பி ரைட்டிங், அந்த காம்படிஷனுக்கு ஓகே அது. சரியா, இந்த போர்ட்ல எழுதுறது அப்படியே பார்த்து எழுதுறது, போர்ட்ல எழுதுறத பார்த்து எழுதுறது அல்ல. சரியா, அப்ப நீங்க உங்களுக்கு மெத்தட் கிளியரா மைண்டுக்கு வந்திருக்கணும், இதுதான் செய்யற மெத்தட். இதுக்கு பிறகு காசு பாய்ச்சல் கூட்டோட தனியா செய்யணுமா இருக்கணும். ஒரு கேள்வி இங்க டிஸ்கஸ் பண்ணினா அதுக்கு பிறகு உள்ள கேள்வி தனியா செய்யறது. சின்ன சின்ன டவுட் வரலாம், புதிய விஷயம் ஒன்று வரப்போல அது எப்படி பதிவு செய்யற அப்படி டவுட் வரலாம். அப்படி டவுட் வந்தா நீங்க பெர்ஃபெக்ட் இங்க விளங்கி இருக்குது. அப்ப நீங்க இதை கொஞ்சம் ட்ரை பண்ணக்குள்ள உங்களோட காசு பாய்ச்சல் கூற்றுக்கு 20க்கு 20 வரும். சின்ன கேஸ் கஷ்டமான பாடம் வந்து மக்கள் எல்லாம் விளக்கி வச்சுக்கிறாங்க. படிச்சு கொடுக்குறவங்களும் நிறைய பேர் என்னன்னு சொன்னா காசு பாய்ச்சல் கூற்று ஹார்ட், காசு பாய்ச்சல் கூற்று கஷ்டம் அப்படின்னு விளக்கி வச்சிருக்கிறாங்க. மெத்தட்ல எந்த ஒரு கேள்வியும் சரியான மெத்தட்ல அனுப்பினா சின்ன கேஸ், சரியா பாடமாக்கி செய்ய போனா பெரிய கேஸா மாறும். இதுதான் விஷயம். விலகிட்டீங்க, இப்படித்தான் செய்யணும், செஞ்ச சரி. ரெட்டை பதிவு போட்டால் அவ்வளவுதான். அக்கௌண்ட்ன்றது மொத்தமா ரெட்டை பதிவுல மட்டும்தான் இருக்குது. ரெட்டை பதிவு இல்லாம அக்கௌண்ட்ஸ் இல்ல. அக்கௌண்ட்ஸ் என்றாலே ரெட்டை பதிவு தான். சோ ரெட்டை பதிவை சரியா போட தெரிஞ்ச பிள்ளை ஒன்றுக்கு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கும் அது கம்பெனியா இருந்தாலும் சரியா பேலன்ஸ் பண்ணி இருக்கும். கம்பெனியாக இருந்தாலும் ரெட்டை பதிவு உங்களுக்கு போட தெரியுமா, பேலன்ஸ் பண்ணி வந்து அதுதான் மெயின் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. சிம்பிள் தியரி அதுதான். சரியா, எல்லாத்துக்கும் ரெட்டை பதிவு தான். ரெட்டை பதிவு இல்லாம அக்கௌண்ட் இல்லை. சரியா, சோ ரெட்டை பதிவு சரியா போட்டீங்கன்னா சரி, சின்ன விஷயம். அப்ப காசு பாய்ச்சல் போட்டு செய்யற மெத்தட்ல இருந்து ஆரம்பத்தில இருந்து எப்படி அணுகணும், எப்படி ஃபார்மேட் போடணும், எந்த அமைப்புல ஒவ்வொரு கேள்வியும் அணுகணும் என்றது இருந்து பார்க்கணும். கிளியராண்டு பாருங்கம்மா. என்ன சரி பிரச்சனை இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. காசு பாய்ச்சல் கூட்டுன்றது நிறைய பேர் விளங்கி வச்சிருக்கிற அமைப்புக்கு ஹார்டான பாடம். எனக்கு ஒரு புள்ள தனியா மெசேஜ் பண்ணி கேட்டுச்சு, சார் எனக்கு காசு பாய்ச்சல் கூட்டுற மட்டும் ஜாயின் பண்ணி கொடுத்து சான்ஸ் ஒன்று கிடைக்குமா அப்படின்னு. ஆனா அந்த புள்ள அப்படிக்கு ஹார்ட் யோசிச்சு வச்சிருக்கு. சரி, சில நேரத்துக்கு உங்களுக்கு மறந்திருக்கலாம் செஞ்சது, அது வேற விஷயம். இல்ல நீங்க ஹார்ட் செய்ய தெரியா சும்மா இது இப்படி இது அப்படின்னு சொல்லி செஞ்சு கொண்டு போறதா இல்ல. ஒரு மெத்தட் ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னா சிம்பிளா ஆன்சர் வரும். கிளியரானு பாருங்க. என்ன சரி பிரச்சனை இருக்குதான்னு பாருங்க. என்ன சரி பிரச்சனை இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. பாடத்தை கஷ்டப்பட்டு சும்மா யோசிச்சு கொள்ளவான சிம்பிளான கேள்வி. 2025ஆம் ஆண்டு. ஓகே, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? சரி. இப்ப இப்படி சொல்றவங்க சொல்லுங்களேன், சரி எனக்கு இதுக்கு முதல் காசு பாய்ச்சல் போட்டு கஷ்டமா இருந்துச்சு, இந்த ஒரு கேள்வி எனக்கு போதும், இதுக்கு பிறகு நான் தனியா ட்ரை பண்ணி எனக்கு மத்த கேள்வி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றவங்க. இன்றைக்கு நான் வரப்போல எனக்கு காசு பாய்ச்சல் போட்டு உண்மையிலுமே செய்யறது கஷ்டமா இருந்துச்சு, இன்றைக்கு இந்த ஒரு கேள்வி போதும், இதை வச்சு நான் மத்த எல்லா நேர்முறையும் தனியா செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்ற யார்த்து இருக்கிறீங்களா பாப்போம். சேலஞ்ச் பண்றவங்க யார்த்து இருக்கிறாங்க பாப்போம். தர்கேஷ். ஓகே, வேற? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் ஏலும் ஹனா. வேற யாரு, வேற யாரு? 38 செட்டு வந்துருக்குது.
ஓண்டா பாக்கேன். சாரா ஏழு. மத்தவங்க போல கஷ்டமா? மத்தவங்களுக்கு கஷ்டமா? 12 பேர் இருக்கீங்க, 11 பேர். இன்ஷா அல்லா ஏழு சார். வேற நதா ஹம்சா. சரி, நதா ஹம்சா ஓகே ஏழு. மத்தவங்க தனியா செய்யலாம். ஃபாத்திஹா ஏழு. ஜைனப் ஏழு. ஆஹ் என்னமோ மெசேஜ் போட்டீங்க, ஹாஜரா இன்ஷா அல்லா ஏழு சார். ஓகே, கஷ்டம் இல்லை, ஈஸி செய்யலாம். ஓகே ஓகே, ரெஸ்பான்ஸ் வருது. சரி, இன்ஃபாசா நான் ட்ரை பண்ணினேன். மற்ற கேள்வியும் இப்போ ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு சரி, இப்ப நீங்க அந்த ஃபுல்லா ஒரு காசு பாய்ச்சல் கூட்டம் உங்களை ஃபுல் மெத்தட சொல்லி தந்து. இப்ப எனக்கு உங்கள்ட்ட 2019 வரைக்கும் கேள்வி கையில் இருக்குது. சரியா? 2019 வரைக்கும் கேள்வி கையில் இருக்குது. காசு பாய்ச்சல் கூட்டு நான் சொன்னேன் செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு சில சீராக்கங்கள் இப்ப இந்த விஷயத்தை வச்சு உங்களுக்கு எப்படி செய்யணும், நேர்முறையா கிளியராக இருக்கும். நேர்முறையை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரி, நேர்முறையை பத்தி இப்பக்கு வரி பண்ணமான நேர்முறையை பத்தி நான் சொல்லித்தரேன். சரி, சரிதானே? நீங்க மெத்தட பாத்தீங்கன்னா 2 வருஷம் நேர்முறை, 2 வருஷம் நேர்முறை இருந்திருக்கு. 2024 23 நீங்க பேப்பர் பத்தி பாருங்க நேரியல் முறை. 24 23 நேரியல் முறை தானே? 24 23 நேரியல் முறையா நேர்முறையா? 24 23 இன்டிரெக்டா டிரெக்டா? 19 20 நேர்முறை, 21 ரெண்டு கேட்டு இருந்துச்சு நினைக்கிறேன். இல்லாட்டி சொல்லுவாங்க 24 23 என்ன முறைன்னு சொல்லி நேரா நேரில 24 19 நேரில் முறை, 20 நேரில் முறை. அப்ப 20 நேரில் முறை கேட்டிருந்தான். 21 ரெண்டு மெத்தடையும் கேட்டிருந்தான். 22 நேர்முறை, 19 நேர்முறை, 20 நேர்முறை, 21 நேர் ரெண்டும் சேர்ந்து நினைக்கிறேன். 22 நேரில், 23 நேரில், 24 நேர், 25 நேர், 26 நேரில். 24ஆம் ஆண்டு என்ன முறைன்னு பாருங்க. 24 எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. 24 என்ன முறை? 24 நேரில். சரி, அப்ப 26 இன்ஷால்லா நேர்முறை வரும். இன்ஷால்லா 26 முடிஞ்சுமா? உங்களுக்கு ரெக்கார்டிங் தேவைன்னா போடலாம். ஷாப்பா எனக்கு பர்சனல் மெசேஜ் போடும். கம்பெனி ஃபுல்லா முடிஞ்சாச்சு. அதோட கணக்கீட்டு விகிதமும் முதலீட்டு அந்த அந்த முகாமை கணக்கீடு தான் பேலன்ஸ் இருக்குது. இன்ஷா அல்லா அதை நாங்க ஜூன் முடிய போல முடிச்சிடலாம். ஃபுல்லாவே ஃபுல் சிலபஸ் ஜூன் முடிய போல இன்ஷா அல்லா எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள ஏழுமாகும். சரி, ஓகே. எனக்கு சொல்லுங்க, இன்ஷா அல்லா நேர்முறை 2026 வரும். அப்ப இன்ஷா அல்லா எதிர்பார்க்கும் பெரும்பாலும் இன்ஷா அல்லா நேர்முறை தான் 2026 வரும். இந்த மெத்தட்ல நீங்க செய்யற மாதிரி சிம்பிளான கேள்வி வரும். சரி, இப்ப நீங்க நேர்முறை 25 பாத்தீங்க, 24 23 நேரில், 22 நேர். சரியா? பல நேரில் இருக்குது. வந்த கேள்விகளை பார்த்து ஏதாவது சீராக்கம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா, கடினமான மெத்தட் இருந்தா, சரி எனக்கு கஷ்டம், இந்த சீரத்தை கொஞ்சம் எனக்கு விளங்கப்படுத்துங்க அப்படி சொல்லி சீராக்கங்கள் இருந்தா இப்ப பாருங்க, அதை சொல்லித்தாங்க. அதை கம்ப்ளீட்டா சொல்லித்தாங்க. அப்ப அந்த சீராக்கங்களை உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் சொல்லித்தரேன் எப்படி செய்யணும்னு சொல்லி நீங்க வீட்டுல செஞ்சிருப்பீங்க. நீங்க இல்ல செஞ்சிருப்பீங்க. அந்த செஞ்சதை வச்சு நீங்க இப்ப டவுட் இருந்தா கேட்கக்கூடிய நேரம் உண்டு.
ஏன்னா மறுபடியும் ஒவ்வொரு கம்பெனி காசு பாய்ச்சல் குற்றம் இப்படி செய்யப்படுத்தி விளங்கப்படுத்தி கொடுத்தா நேரமும் போகும். அதே போல அதுல பலன் இல்லை. ஏன் பலன் இல்லை? நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்க, புக் இதை பார்த்து காப்பிரைட் பண்ணீங்க. காப்பிரைட் பண்றதுக்கு இங்க வரணும். சரி, நீங்க சுயமா செய்யணும். அதுக்கு பிறகு டவுட் இருந்தா வேண்டிய டைம் போடுங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுல நோ இஷ்யூ. சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப நீங்க வீட்டுல செஞ்ச காசு பதிவு போட்டுல 2019 இருந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் டைம் எடுத்தாருன்னு பாக்குறதுக்கு. பார்த்துட்டு எந்த சீராக்கம் டவுட்டோ அந்த சீராக்கத்தை கேளுங்க. டவுட்டை ஃபுல்லா சொல்லி தந்துட்டு தான் இந்த கிளாஸ் முடியும். சரியா? அப்ப நேர்முறையை ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிடலாமே. அப்ப நேரில் முறைக்கு ஃபுல்லா டே சொல்ல ஒதுக்கினா நேரில் முறையை நாங்க சரியா பேசி சரியா ஒரு கேள்வியை செஞ்சு முடிச்சிட்டோம்னா நேரில் முறையை முடிஞ்சு அப்புறம் கணக்கீட்டு வீதத்துக்கு வைத்தரலாம். சரி, அப்ப கணக்கீட்டு வீதத்துக்கு எங்களை பேசி மூவ் ஆகிக்கலாம். சரியா? அப்ப அதனால உங்களுக்கான சந்தர்ப்பம் இப்ப தந்திருக்கிறேன், கேளுங்க. ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு டைம் எடுத்தாங்க பாக்குறது. செட்ல போட்டதை விட எனக்கு கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி கேட்டா லேட் ஆகிக்கும். மிஸ் ஆன சில நேரத்துக்கு விலகப்படுத்தி கூட கஷ்டமா போகும். 2019 ஃபெஸ்டிராக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஹனா கேட்டிருக்கிற 2019 ஃபெஸ்டிராக்கத்தை விளங்கப்படுத்துங்க. சரி, இப்ப 2025ஆம் ஆண்டு சீராக்கம் இவ்வளவு நான் போர்டு அடிக்கிறேன் பாருங்க. சரி, 2019 ஃபெஸ்டிராக்கம் 2019 ஃபெஸ்டிராகத்தை பாருங்க. இவ்வருடத்துக்கான மொத்த விற்பனைகள் கொள்வனவுகள் ஆகியன முறையே 12 லட்சம். அங்க நம்பர் எனக்கு விளங்குது, கொஞ்சம் சொல்லுங்க மாதிரி சொல்லி ஆக இருந்தன 12 லட்சம். சொல்லுங்க ஹானா, கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி கேளுங்கம்மா. லாஸ்ட் சீராக்கம் அப்படியா? 7வது சீராக்கமா? 8வது சீராக்கம். 1/4/2018 கம்பெனியானது புதிய மோட்டார் வாகனம் ஒன்றை காசுக்கு கொள்வனவு செய்து அது. ஓகே, 1/4/2028 கம்பெனியானது புதிய மோட்டார் வாகனம் ஒன்றை காசுக்கு கொள்வனவு செய்ததுடன் அதே தினத்தில் உபகரணம் ஒன்றை 80,000 லாபத்துடன் 2,50,000 காசுக்கு விற்பனை செய்தது. இக்கொள்வனவு பெருமான ஆகியவற்றின் தேறிய விளைவில் தாக்கம் ஆதனம் பொருள் விற்பனைகளின் கொண்டு செல் மீதியானது இவ்வருடத்தில் அதிகரித்தது. எனக்கு அந்த அமௌண்ட் விளங்குது. நம்ம கொஞ்சம் அந்த சீராக்கத்தில் அந்த பொங்கல் பகுதி எனக்கு அனுப்பிக்கிற போட்டோல விளங்குது இல்லை, கொஞ்சம் எனக்கு அந்த சீராக்கத்தை யாராச்சும் வாசிக்கணும். 2019 8வது சீராக்கம். 1/4/2018 கம்பெனியானது புதிய மோட்டார் வாகனம் ஒன்றை காசுக்கு கொள்வனவு செய்துள்ளதுடன் அதே தினத்தில் காரியாலய உபகரணம் ஒன்றையும் ரூபாய் 80,000 லாபத்துடன் ரூபாய் 2,50,000 காசுக்கு விற்பனை செய்துள்ளது. 2,50,000 காசுக்கு வித்திருக்கிறார். காசு விற்பனை 80,000 லாபத்துல வித்திருக்கிறார். இக்கொடுக்கல் வாங்கல்கள் பெருமான தேவை ஆகியவற்றின் தேறிய விளைவின் காரணமாக ஆதன பொறி மற்றும் உபகரணங்களின் கொண்டு செல் மீதியானது இவ்வருடத்தில் 2,05,000 அதிகரித்துள்ளது. 2,05,000 அதிகரித்துள்ளது. சரி, 2,05,000 அதிகரித்துள்ளது. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஒரு ஆதனம் பொறி உபகரண கணக்கு கொண்டு வைக்கலாம். ஆதனம் பொறி உபகரண கணக்கு. சரி, ஆரம்ப மீதி ஒன்று வைக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்ல. ஆரம்ப மீதி இறுதி மீதி தரல. ஆரம்ப மீதி ஒன்று வைக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்ல. சரியா? ஓகே,
இப்ப நீங்க என்ன செய்யலாம், அவன் சொல்ற விஷயங்களுக்கு இரட்டை பதிவு போட்டு கொண்டு போனீங்கன்னா சரி. ஒன்னாவது சொல்றான் பாருங்க, அவன் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, 80,000 லாபத்துடன் 2,50,000 காசுக்கு விற்பனை ஒன்று நடந்திருக்குது ஆதரவு பொறிப்பாளர்கிட்ட. அப்ப அதை எப்படி பதிவு செய்யணும்னா, நீங்க ஆதரவு பொறிப்பாளருக்கு விற்பனை வந்தா ஆதனம் பொறி உபகரண விற்பனை கணக்கு கொண்டு வச்சுக்கொள்ளணும். வச்சுக்கொண்டுட்டு 3 விஷயத்துக்கு இரட்டை பதிவு போடணும். 3 விஷயத்துக்கு இரட்டை பதிவு போடணும். ஒன்று காசுக்கு இரட்டை பதிவு போடணும். ஒன்று காசுக்கு இரட்டை பதிவு போடணும். காசு கணக்கு வரவு ஆதனம் பொறி உபகரண விற்பனை கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு ஆதனம் பொறி உபகரண விற்பனை கணக்கு செலவு இரட்டை பதிவு போடணும். காசு கணக்கு வரவு ஆதனம் பொறி உபகரண விற்பனை கணக்கு செலவு. ஆதனம் பொறி உபகரண விற்பனை கணக்கு செலவு 2,50,000. காசு கணக்கு வரவ முதலீட்டு நடவடிக்கையில உட்பாய்ச்சலாக காட்டி விடணும். 2,50,000 காசு கணக்கு வரவோடு இருக்குது, அது முதலீட்டு நடவடிக்கையில உட்பாய்ச்சலாக காட்டணும். 80,000 லாபத்துக்குரிய இரட்டை பதிவு, லாப நட்ட கணக்கு செலவு வருமான கூற்றுல காட்டணும். லாப நட்ட கணக்கு செலவு ஆதனம் பொறி உபகரண கணக்கு வரவு 80,000. சரி, ஆதனம் பொறி உபகரண கணக்கு வரவு 80,000. மூணாவது கொண்டு செல் தொகைக்கான இரட்டை பதிவு. காசு பாய்ச்சல் கூற்றுல சொத்துக்கள விற்பனைக்கு 3க்கு தான் இரட்டை பதிவு. 1 காசு, 2 லாபம், 3 கொண்டு செல் தொகை. இப்ப நீங்க சமப்படுத்தினீங்கன்னா 250, 250, 170. இதுக்கு இரட்டை பதிவு எப்படி வரும்டா, ஆதனம் பொறி உபகரணத்தின் விற்பனை கணக்கு வரவு ஆதனம் பொறி உபகரண கணக்கு செலவு. ஆதனம் பொறி உபகரண கணக்கு செலவு. கொண்டு செல் தொகைக்கு தான் இரட்டை பதிவு போடணும். கிரையல் திரண்ட தெய்வு ரெண்டும் தந்திருந்தா கிரயத்திலிருந்து திரண்ட தெய்வ கழிச்சுட்டு இரட்டை பதிவு போட்டீங்கன்னா சரி. கொண்டு செல் தொகை வித்த சொத்துக்கு 3 இரட்டை பதிவு தான் போடுறது பொதுவா. சரி, கொண்டு செல் தொகைக்கான இரட்டை பதிவு போடுது. கிரயமும் திரண்ட தெய்வம் தந்திருந்தா கிரயத்திலிருந்து திரண்ட தெய்வ கழிச்சுட்டு இரட்டை பதிவு போட்டீங்கன்னா சரி. சரியா? அப்ப ஆதனம் பொறி உபகரண கணக்கு வரவு வச்சாச்சு. வச்சுட்டு சரி, ஆதனம் பொறி உபகரண கணக்கினுடைய விற்பனை கணக்குல வரவு வச்சாச்சு. ஆதனம் பொறி உபகரண கணக்குக்கு செலவு வச்சாச்சு. இப்ப ஆண்டுக்குரிய தேய்வுகளோடு பார்க்கணும். ஆண்டுக்குரிய தேய்வுகளோடு சொல்லியிருக்கிறான் 35,000 சொல்லியிருக்கிறான் பாருங்க. அதே இதுல 3வது சீராக வளமையான இரட்டை பதிவு செலவு கணக்கு வரவு ஆதனம் பொறி உபகரண கணக்கு செலவு. ஆதனம் பொறி உபகரண கணக்கு செலவு 35. ஆதனம் பொறி உபகரண கணக்கு செலவு 35. தேய்வுக்கு இரட்டை பதிவு. தேய்வுக்கு இரட்டை பதிவு அப்படிதான் போடணும். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இதை சமப்படுத்தி 2,05,000 அதிகரிச்சிருக்கிறேன் தானே, அந்த 2,05,000 மீதியா கொண்டு வந்தீங்கன்னா 2,05,000 மீதியாக கொண்டு வந்தீங்கன்னா சரி. கொண்டு வந்துட்டு சொன்னால் 0, 10, 11, 4, 410. இப்ப 410 வரவுல ஷோர்ட் ஆகும். இது ஆதனம் பொறி உபகரணங்கள்ல கொள்வனவாக இருக்கும். ஆதனம் பொறி உபகரணங்கள்ல கொள்வனவாக இருக்கும். அவன் சொல்லியிருக்கிறான் ஒரு விஷயம் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது, அதை பெருமதி சொல்லல, அதுதான் 410. அப்ப அதை நீங்க முதலீட்டு நடவடிக்கையில காசு வெளிப்பாய்ச்சலாக காட்டணும். காசுக்கு கொள்வனவு செய்ய காசு வெளிப்பாய்ச்சலாக காட்டணும். இது 410. சரி, பாருங்க 170 ஆதனம் பொறி உபகரண விற்பனை கணக்கு கொண்டு வச்சு காசுக்கு இரட்டை பதிவு போட்டோம், லாபத்துக்கு இரட்டை பதிவு போட்டோம், முன் கொண்டு வரும் தொகையை கண்டுபிடிச்சு இரட்டை பதிவு போட்டுக்கொண்டோம். தேய்வுக்கு இரட்டை பதிவு போட்டிருக்கணும். இப்ப என்ன செய்யலாம், ஆதனம் பொறி உபகரணத்தினுடைய இறுதி மீதி 2,05,000 அதிகரிச்சிருக்கு. ஆரம்ப மீதி 0 இருந்தா இறுதி மீதி 2,05,000 இருந்திருக்கு. அப்ப 2,05,000 கூடி இருக்குது. அப்ப ஆரம்ப மீதியோட நாங்க வைக்கல, இறுதி மீதி 2,05,000 கூடினவாய் காட்டலாம். காட்டிட்டு 4,10,000 வரவுல ஷோர்ட் ஆகுது. சோ அதுதான் ஆதனம் பொறி உபகரணங்களுடைய காசு கொள்வனமாக இருக்கு. கிளியரா விஷயம்? பிரச்சனை இருக்குதா? ஹலோ, எனி இஷ்யூ? கிளியரா? ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதா புள்ளே? வேற ஏதாச்சும் டவுட்? Any doubts?
ஓகே. இப்போ டவுட் இருந்தா எனக்கு செஞ்சுட்டு வாட்ஸ்அப்ல போடுங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் நாளைக்கு இருக்கும். உங்களுக்கு ரிவிஷன் கணித வணிகத்தை நிதி கூட்டுக்கள சீராக்கங்களோட ரிவிஷன் நடக்குது இன்ஷால்லா நாளைக்கு. அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதோட இன்ஷால்லா அடுத்த கிளாஸ், அடுத்த தியரி கிளாஸ் இன்ஷால்லா அடுத்த கிழமை நடக்கும். அடுத்த வெள்ளி சனிக்கிழமைகள்ல நான் வெளியே இடமுடுக்கு போறேன்றதுனால கணக்கீட்டு விகிதத்தை தான் செய்வேன். கணக்கீட்டு விகிதத்தை தான் செய்வேன். அதுக்கு அடுத்த கிழமை தான் காசு பாய்ச்சல் கூட்டுல நேர்வு முறையை செய்வேன். சரியா? நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால கணக்கீட்டு விகிதத்தை வந்து எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி செய்யலாம். ஸோ எனக்கு போர்டு அவசியம் இருக்காது. கணக்கீட்டு விகிதத்தை செய்யறதுக்கு போர்டு வந்து எனக்கு அவசியமா தேவைப்படாது. ஸோ எனக்கு நான் வெளியில் இருக்கிறேன் வந்து இருந்தப்படும் அடுத்த வெள்ளி சனி என்றதுனால கணக்கீட்டு விகிதத்தை அடுத்த வெள்ளியும் சனியும் நடக்கும் இன்ஷால்லா. அதுக்கு அடுத்த கிழமை தான் உங்களோட தியரி கிளாஸ்ல காசு பாய்ச்சல் கூட்டுக்கொள்ள முடியும். அப்ப அதோட முழுமையாக முடிஞ்சிடும் பாடம். அதுக்கப்புறம் முகாமை கணக்கீடு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது அவசரமாக எழுது பார்த்து முடிக்கலுமான பகுதிகள் தான் முகாமை கணக்கீடுன்றது. சரி. ஸோ அப்ப அந்த முகாமை கணக்கீட்டு பகுதி அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட எங்களை மொத்தமாக நிதி கணக்கீட்டு பகுதி முடிஞ்சிடும். 13 பாட அளவுகள் நிதி கணக்கீட்டு பகுதி ஃபுல்லா முடிஞ்சிடும். சரி. எங்களை ரிவிஷன்லையும் நாங்க 6ஆம் பாடத்தை இந்த 2 கிழமைக்குள்ள முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ். அங்கால உற்பத்தி கிரைய கூற்று, சந்தா, பங்குடைமை 3 பாடம் தான் இருக்குது. ஸோ ஒற்றை பதிவுகள் சிம்பிளா தான் நாங்க பார்ப்போம். அப்ப அந்த 3 பாடங்கள் தான் மெயின் பாடங்கள். பார்ட் 2 கேள்வி வரக்கூடிய பாடங்கள், பார்ட் 1 கேள்வியில் அதிகமா வரக்கூடிய பாடங்கள். ஸோ அதுல கொஞ்சம் நாங்க மெயினா பார்த்து அடிச்சோம்னு சொன்னா எங்களோட ரிவிஷனும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஸோ பேப்பர் கிளாஸ்ல நாங்க இப்ப பேப்பர் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த பேப்பரை நாங்க இதை கொஞ்சம் கூட்டுறதுக்கு நான் இப்ப யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் 2 கிளாஸ் மாதிரி பேப்பர் போடுறதுக்கு இடையில நாங்க ஒரு நாள் ஃபுல் டே உங்களுக்கான செமினார் மாதிரி இப்ப நான் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். நாள் உண்டு. இடையில ஒவ்வொரு மாசமும் ஃபுல் டே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு மாதிரி, ஃபுல் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு மாதிரி பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். டேட்டை மட்டும் சரி நான் எக்ஸாக்டா சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன் அதை சொன்னா நான் எனக்கு எல்லா வேலையும் எந்த ஷெடியூல் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு தான் அந்த பேப்பரை செய்யணும். ஸோ அப்படி ஒரு ஃபுல் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 மார்னிங் ஒரு 8:30 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆனா சரி நைட் வரைக்கும், நைட் இருந்தா ஒரு ஈவினிங் வரைக்கும் பேப்பர்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. பேப்பரையும் நீங்க செய்யணுமே. ஸோ அதனால பேப்பர்ஸும் நீங்க கட்டாயம் மூட்ல நிறைய செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு டவுட் இருந்தா போடுங்க. என்னால கொஞ்சம் தான் தரையிலும் பிள்ளைகள் பேலன்ஸை நீங்க தான் கவர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ பேலன்ஸை நீங்க தான் ரெடி ஆகணும். அந்த ரெடி ஆகிற பார்ட்டுக்கு தேவையான ஹெல்ப்பை நான் தரேன். ஸோ பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இல்லை. முழுமையா எல்லாத்தையும் முடிச்சு தாரத்துக்கு பிளான் வந்து ஃபுல்லாவே போட்டிருக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டா முடிச்சு கைக்கு தருவோம் உங்க எக்ஸாமுக்கு முன்னால. ஸோ கட்டாயம் உங்களுக்கு கான்பிடென்ட்டா எல்லா பாடத்தையும் கிளியரான நிலைமையில உங்களுக்கு எக்ஸாம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஒண்ணு இந்த கிளாஸ்ல உங்களுக்கு இருக்கும் என்றதுல இன்ஷா அல்லாஹ் எந்த சந்தேகம் இல்ல. ஸோ இன்ஷா அல்லாஹ் அப்ப அந்த கான்பிடென்ட்டோட இருங்க. பழைய நேரங்களை கூட்டுங்க, படிக்கிற நேரத்தை கூட்டுங்க, வீணாக்கவான ஒரு சொற்ப காலம் மட்டும் தான் இருக்குது உங்களோட ரிசல்ட் உங்களோட லைஃப்ல. சரியா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான ரிசல்ட். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ரிசல்ட் முக்கியம் என்றதை உணருங்க. போன கிழமை அதுக்கு முந்தின கிழமை மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் செஞ்சோம். டைம் பிளானிங் எல்லாம் போட்டிருப்பீங்க. சரி அது மறந்துடப்படாது. அது மறந்துடப்படாது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. சரியா கட்டாயம் பிள்ளைகள் ஆக முக்கியமான ஒரு காலக்கெடுவுல இருக்கிறீங்க. அந்த நாங்க ரிலே ஓடுறது தானே, ரிலே ஓடுறோம். அந்த ரிலேல பிள்ளைகள் ஃபைனல் பேட்டில் எடுக்கிறவர் ஒரு தீரணாத்மக தருணை அப்படின்னு, அதாவது ஒரு தீர்மானம் மிக்க ஒரு முக்கியமான ஒரு தருணம். அது மாதிரி நீங்க எடுத்திருக்கிறது ஃபைனல் பெட்டில். இந்த பெட்டில் நீங்க சரியா ஓடுனீங்கன்னா இந்த ரிலேல உங்களுக்கு ஜெயிக்கிறது. சரி. ஸோ செமஸ்டர் எல்லாம் முடிஞ்சு 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 லாஸ்ட் செமஸ்டர் இருக்கிறீங்க. ஸோ அந்த செமஸ்டரை சரியா பயன்படுத்துங்க. அதாவது உங்களோட டேர்ம் டெஸ்ட் நம்ம 6 டேர்ம் 5 டேர்ம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிஞ்சு 6வது டேர்ம்ல இருக்கிறீங்க. ஸோ அந்த டேர்ம் சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. சிலபஸை கவர் பண்ணி தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எந்த டவுட் இருந்தாலும் தயங்காம தாராளமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ தயங்காம தாராளமாக கேட்டுக்கொள்ளுங்க. கேட்டு எல்லா டவுட்டையும் முழுமையாக கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க போல. அப்ப இன்ஷா அல்லாஹ் எந்த பிரச்சனை இருந்தாலும் தயங்காம தயவு செஞ்சு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. சரி. அப்ப வேற ஏதாச்சும் சிக்கல் இருந்தா, வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா, படிக்கிற சம்பந்தமான ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. சரி. அக்கௌண்டிங் எம்சிக்யூ புக்ஸ் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து இப்ப ரெடி ஆகி கொண்டிருக்குது இன்ஷா அல்லாஹ். இந்த 1 வீக்குள்ளான அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். அக்கௌண்டிங் எம்சிக்யூ புக் எடுக்காதவங்க யாராச்சும் இருந்தா உங்களுக்கு தேவைன்னு சொன்ன எனக்கு அந்த சிறப்பு கொள்ளுங்க. எடுத்தவங்களை கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவங்க ஃபீட்பேக் சொல்லுவாங்க லைக்கும் அந்த கேள்விகளோட தரம் எப்படின்னு சொல்லி. சரி.
அப்படியான கேள்விகளை நீங்க செஞ்சு பார்க்கறதுனால உங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்கும் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்க்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை ஒஃபர் பண்ணிடும். சரி, அப்ப அப்படியான ஒரு புக் கொண்டு தான் அந்த அக்கார்டிங் எம்சிக்யூ புக் கிட்டத்தட்ட எல்லா பாட அளவுகளையும் உள்ளடக்கின பாட புத்தகம். ஸோ அப்படியான அந்த புத்தகத்தையும் எடுத்து உங்களுக்கு யூஸ் தேவைன்னு சொன்னா யூஸ் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் எடுத்திருக்கிறீங்க. எடுக்காதவங்க யாராச்சும் இருந்தா என்னைய கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்கு பாருங்க. சரியா, என்னைய கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு அதுல இருக்கிற டவுட்டையும் உங்களுக்கு கேட்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வேண்டிய ஒரு டைமுக்கு அதுல இருக்கக்கூடிய டவுட்டையும் உங்களை கேட்கலாம். சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். எந்த பயமும் பயப்படுவானு. ஸோ இன்ஷால்லா அக்கவுண்டிங்ல உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அந்த ஹெல்ப்பை இந்த வஷீல் சார் உங்களுக்கு செய்வார் இன்ஷால்லா. ஸோ எந்த ஒரு பயமும் உள்ளத்துல வச்சுக்கொள்ளலாம். ஆனா கான்பிடென்டா எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. சரி, கான்பிடென்டா நாங்க செய்வோம். இடையில எக்ஸாம் ஒன்றையும் செஞ்சு பார்ப்போம், பேப்பரையும் தெரிஞ்சுட்டாங்க. சரி, நான் டேட்டா 2 விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அவசரமாக டேட்டா அறிவிக்கிறேன். எக்ஸாம் டேட்டையும் உங்களுக்கான செமினார் என்று சொன்னா உங்களுக்கு ஃபுல் டே பேப்பர் கிளாஸ் ஒன்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒன்றல்ல, அது இந்த 3 மாசத்துக்குள்ளால ஒரு 5-6 கிளாஸ் அப்படி நடக்கும். ஃபுல் பேப்பர் 5-6 மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைனல் செமினார்ஸ் இல்லாம ஒரு 5 அல்லது 6 பேப்பர் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்குரிய டேட்டையும் போட்டு உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஃபுல் டே பேப்பர் உண்டு. சரி, ஃபுல் பேப்பர் உண்டு. கிளியரா எல்லா விஷயங்களும் உள்ளடங்கக்கூடிய மாதிரி 50 பார்ட் 1 பார்ட் 2 கேள்விகள் எல்லாத்தையும் சேர்த்து. சரி, எல்லாத்தையும் சேர்த்து நாங்க முக்கியமான கேள்விகளை வச்சு எங்களுக்கு ஒரு நாள் பார்ட் 1 ஃபுல் டே பார்ட் 1 தான் டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்த பார்ட் 2 அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அப்படியான கிளாஸஸ் நாங்க ஒரு 5-6 நாங்க கிடைக்கிறத போட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப நான் உங்களை அடுத்த கிளாஸ் நாளைக்கு ரிவிஷன்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். ஜஸாக்கமுல்லாஹ் ஃபார் பார்ட்டிசிபேஷன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.